Welcome to Chennai Press News Channel. SIMS Hospital Chennai saves 65-year-old patient after over 250 cardiac shocks with advanced electrophysiological intervention following repeat bypass surgery. A surgical team led by Dr. V.V. Bashi, Director and Head of the SIMS Institute of Cardiac and Aortic Disorders, and Dr. P.V. Sinjay, Clinical Lead, Cardiac Electrophysiology and Advanced Cardiac Pacing, successfully treated a life-threatening ventricular tachycardia storm through a complex endoepicardial catheter ablation procedure. The patient had recently undergone a high-risk redo coronary artery bypass grafting (CABG) and required more than 250 defibrillator shocks due to recurrent arrhythmia. Both procedures were technically challenging. Following the advanced electrophysiological intervention, the patient recovered well and is now in stable condition. எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு டாக்டர் பாஷி வேலாயுதம் டாக்டர் சஞ்சய் அவங்க ஒரு பைபாஸ் ரீடு பைபாஸ் பண்ண பேஷண்ட்டுக்கு பைபாஸ் பண்ணி ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண பேஷண்ட்டுக்கு போன மாசம் ஒரு பைபாஸ் பண்ணாங்க. பைபாஸ் பண்ண அடுத்த நாள்ல பேஷண்ட்டுக்கு ஒரு 48 ஹவர்ஸ் யூஸ்வலா 72 ஹவர்ஸ் ஐசியூல மேனேஜ் பண்ணுவோம். அந்த கண்டிஷன்ல இருக்கவங்களுக்கு வென்ட்ரிகுலர் டாக்கிகார்டியா அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் பேஷண்ட் பிபிஏ ஹோல்ட் ஆகாது. இதுக்கு நம்ம டிசி ஷாக், அதாவது நேரடி எதிர்ப்பு இந்த சக்தி கொடுக்கணும். எனக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கொடுத்து அந்த ஷாக் கன்வெர்ட் பண்ண முடியும். யூஸ்வலா ஒரு ஷாக் 2 ஷாக் கொடுத்து பேஷண்ட் ரெக்கவரி ஆவாங்க. ஆனா இந்த பேஷண்ட்ல அவங்க 100 200 லைட் கொடுக்க வேண்டிய அளவுக்கு இருந்தது. அந்த மாதிரி பண்ணி தான் அதை ரெக்கவரி பண்ண முடிஞ்சது. இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தான் இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். மாரடி இப்போ ஏற்கனவே பைபாஸ் சர்ஜரி பண்ண ஒரு பேஷண்ட்டை திரும்ப அந்த பைபாஸ் சர்ஜரி பண்ண குழாயில் அடைப்பு வந்ததுனால டாக்டர் பாஷி சார் ரீடு பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருந்தாரு. பட் அந்த ஹார்ட் மசில் வீக்கெண்ட் ஆகி அந்த ஹார்ட் மசில் உள்ளுக்குள்ள அந்த ஸ்கார்லேருந்து வர வேகமான துடிப்புனால இமீடியட்லி ஆஃப்டர் த ரீடு பைபாஸ் சர்ஜரி பேஷண்ட் ரிக்வயர்ட் மல்டிபிள் ஷாக்ஸ், தினம் 50 ஷாக்ஸ் பர் டே நம்ம கொடுத்து, எலக்ட்ரிக் ஷாக்ஸ் நம்ம கொடுத்து, 5வது நாளும் இது டே கண்டினியூவா இருந்தால நம்ம பேஷண்ட் எமர்ஜென்சி அப்ளேஷன் சர்ஜரிக்கு எடுத்தோம். அப்ளேஷன் சொல்லும்போது நம்ம ஹார்ட் உள்ளுக்குள்ள இந்த கத்தீட்டர் போட்டு உள்ளுக்குள்ள இந்த சர்க்கியூட் எங்க இருக்கு அப்படின்னு அனலைஸ் பண்ணி அந்த கிரிட்டிக்கல் சர்க்கியூட், இந்த வேகமான துடிப்பு காஸ் பண்ற கார்டியக் அரெஸ்ட் காஸ் பண்ற சர்க்கியூட் ஐடென்டிஃபை பண்ணி அதை கரிச்சு விடுறது தான் இந்த அப்ளேஷன் டெக்னாலஜின்னு சொல்றோம். இதை கரிச்சு விடுறதுக்கு we use something called 3D mapping system அப்படின்னு யூஸ் பண்ணி தான் பேஷண்ட் சக்சஸ்ஃபுல்லா he was able to come out. அந்த 3D mapping and ablation பண்ணதுக்கு அப்புறம் patient did not receive any further shocks and he had a uneventful course in the hospital. Subsequently, patient received an ICD to protect him from further shocks. இந்த வேகமான துடிப்பு as a backup திரும்ப வரக்கூடாது, அந்த ஒரு ப்ரிவென்ஷனுக்காக AICD மிஷினும் நம்ம இம்ப்ளான்ட் பண்ணோம். Now he is doing well. கடவுளோட அருளாக and Dr. Bashi sir and to the efforts of the entire team, he is doing very well. Thank you. If you don't do the surgery, he will not survive. He can have a problem and suddenly it could be fatal. See, operation before the surgery, he had critical blockage in the arteries. So that itself would have been fatal for him. He survived only because we did the operation and improved the blood supply of the heart. Heart blood supply ரொம்ப கம்மியா இருந்தது தான் எங்கிட்ட ஹார்ட் பம்பிங் வீக்கமா இருந்தது. ஸோ இது இப்போ ஆப்ரேஷன் பண்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்த சான்சஸ் ஆஃப் சர்வைவல் இஸ் வெரி லெஸ் பிகாஸ் ஹார்ட் இஸ் ஸ்டில் நாட் கெட்டிங் இனஃப் பிளட். பைபாஸ் பண்ணி நம்ம சர்க்குலேஷன் எல்லாம் நார்மல் ஆய பிறகுதான் இந்த பிரச்சனை வந்தது. ஸோ த ஹார்ட் இஸ் ஃபங்க்ஷன் எல்லாம் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. ஷோக்கு கூட தான் ஹார்ட் வில் இம்ப்ரூவ், அதர்வைஸ் ஹார்ட் வில் நாட் பிக் அப். Only solution. There is no other way. Angioplasty was not possible. Calcified arteries and the pumping capacity of the heart was around 25 to 30%. It was a high risk for surgery, but normally we have done many cases successfully. They go home. In more than 20,000 patients only, he is the one patient in my whole experience behaving like this. And then not only that, after 5 days of continuous work with everybody, surviving and going home. We had instances where we are given shock, few of them may not survive. The heart நம்ம ஷோக்கு கூட தான் ரெஸ்பாண்ட் பண்ணணும். ரெஸ்பாண்ட் பண்ணாம இருந்தால் நம்ம கையில் ஒன்றுமே இல்லை. வேற மெஷின் எல்லாம் போட்டாலும் அல்டிமேட்லி யுவர் லைஃப் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் ஹார்ட் ஹேஸ் டு ஹோல்ட் பை இட் செல்ஃப். என்ன மெஷின் கொடுத்தாலும் மெஷின் ஒன்லி டெம்பரரி இன் எ ஃபெயிலிங் ஹார்ட். So heart function improve ஆயிடுச்சு, it is able to hold on. Then once it turns the corner, it will pump.
That interim period only you need all the support. He was very lucky and God has been merciful to us. ഒരു നാളിൽ 50 വാട്ടി ഷോക്ക് കൊടുക്കണമെന്ന് we need intensivist nurses by the bedside. ഇപ്പോൾ ഹാർട്ട് ഒരു 3 minutes നിന്നിട്ട് ബ്രെയിൻ யூஸ்வலி பேஷண்ட் will be brain dead. ஸோ அங்கே சமீபத்தில் டாக்டர் நர்ஸ் அங்கே இருந்து மானிட்டரில் தான் தெரியும். ஏன்னா பேஷண்ட்ஸிന് அனஸ்தீஷியா கொடுத்துட்டு வாயில் டியூப் போட்டு ஹீஸ் அன்கான்ஷியஸ் ஆல்ரெடி, அவருக்கு ஒன்றுமே தெரியாது என்ன நடக்கிறது. அப்போ இங்கே இசிஜி எப்பவுமே இசிஜியில் வென்ட்ரிகுலர் ஃபிப்ரிலேஷன் எப்படி வேவ்ஸ் எப்படி வரும், அந்த டைமில் உடனே ஷோக்கு கொடுத்து பிபி பார்க்கணும். அந்த ஷோக்கு இஃபெக்ட் ஆகணும்னா பிபி உடனே நார்மல் ஆகிடும். அப்போ நார்மலாகி கொஞ்சம் டைம் ஒரு மணி நேரம் கழிச்சுட்டு மறுபடியும் இந்த மாதிரி வரும். அப்போ அங்கே பெட் சைடில் டாக்டர்ஸும் அந்த நர்ஸஸும் எப்பவுமே இருக்கணும். அது மாதிரி 5 நாள் அவரை பார்த்து டெய்லி ஆவரேஜ் ஒரு 60-70 ஷோக்கு கொடுத்த பிறகுதான் அதோட இன்டென்சிட்டி கம்மியாயிடுச்சு. அப்புறம் அப்ளேஷன் டாக்டர் சஞ்சய் பண்ணி ஸ்டெபிலைஸ் பண்ணியாச்சு. அப்போ ஆல்மோஸ்ட் ஒரு வாரம் அவரோட ரெஸ்பிரேஷன் த்ரூ வென்டிலேட்டர்லாம் இருந்தது. அதெல்லாம் பிரச்சனை இல்லாமல் வந்து அவர் சத்தம் எல்லாம் சாதாரண வென்டிலேட்டர் நிறைய போட்ட வாய்ஸ் எல்லாம் போயிடும். அதில் இவருக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை, ஸ்மூத்தாக ரிக்கவர் ஆகிடுச்சு. அப்புறம் நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணி மறுபடி இந்த இம்ப்ளான்டபிள் டீஃபிபிரிலேட்டர் சொன்னார். அதாவது மறுபடியும் வீட்டுக்கு போய் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்தால் ஆட்டோமேட்டிக்காக ஷாக்கு கொடுக்கும். அது இல்லாமல் ஒரு 3 months ஸ்ட்ராங் மெடிசன் கொடுத்துட்டு இருப்பார் இது ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு. ஒரு ஏதாவது பைபாஸ் பண்ணியாச்சும் ஸ்கார் வந்தாலும் கம்ப்ளீட்டாக ஹீல் ஆகிறதுக்கு ஒரு 2 to 3 months இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாம் செட் ஆகிடுச்சுன்னா he should be all right. Anyway, he is doing well and happy. இந்த சர்ஜரியில் ஒரு சிறப்பு என்னன்னா யூஸ்வலா அந்த அப்ளேஷன்ங்கிறது வந்து உள்ள மட்டும் தான் பண்ணுவாங்க. ஹார்ட்ல பைபாஸ் பண்ணி வெளியில எக்ஸ்டர்னல் கார்டியாக் அப்ளேஷன் பண்றதும் இன்டர்னல் பண்றதும் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பெர்குட்டேனியஸா பண்ணியிருக்கோம். டாக்டர் சஞ்சய் வந்து ஒரு ஆண்டு வந்து அடிலைட் ஆஸ்திரேலியால போய் இந்த அப்ளேஷனுக்காக ட்ரைனிங் எடுத்து வரோம். இந்த மாதிரி எக்ஸ்பர்டைஸ் இருக்கிறதால பண்ண முடியும் சார். நாங்கள் அங்கே ஒர்க் பண்ணிடுறது ஒரு 40 வருஷம் முன்னாடி அடிலைட்ல. அந்த ஹாஸ்பிட்டல்ல இவருக்கு ட்ரைனிங் கிடைச்சிட்டு வந்தது. 1987 I was in Adelaide, same hospital training. Yeah. தேங்க்யூ. என்னோட பேர் ஐயப்பன் பேர். இந்த டாக்டர் நான் அறிமுகப்படுத்துறது திருமலை டாக்டர். அவர் தான் இந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஜாஸ்தி யாராலையும் முடியாதான். முக்கியமாக ஒரு 4 பேர் தான் இருக்காதான். அதில் இவரும் அவரும் இவர் 2 பேரும் இங்கே ஒருத்தன் சொன்னான். எல்லாம் அறிமுகம் பண்ணி வச்சார். இந்த டாக்டர் தெய்வம் மாதிரி. அதெல்லாம் அந்த அளவுக்கு நான் இப்போ நடக்க முடியாது. ஏன்னா ஏன் அப்படி சொல்கிறேன்னாக்கா உயிரை கொடுத்து காப்பாற்றிருக்கான். இந்த டாக்டரும் தன்னோட உயிரை அடமானம் வச்சு இந்த உயிரை காப்பாற்றிருக்கான்.